ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் சிக்கன் குழம்புக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம வறுத்துக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் குழம்புக்கு தேவையான மசாலா தான் ரெடி பண்ண போகிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துடலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் கல்பாசி, ஒரே ஒரு ஏலக்காய் சேர்க்குறேன், 4 கிராம்பு, 2 சின்ன சைஸ் பட்டை. இப்போ இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து அப்படியே ட்ரையாகவே, எண்ணெயெல்லாம் நான் எதுவும் சேர்க்காமலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருக விட்டுறாமல் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 7-8 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, நல்லா பழமான தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சுங்க. அடுத்ததாக ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். நீங்கள் தேங்காய் துருவல் வேண்டாம் அப்படின்னா ஒரு 10-12 முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வாசனை வர அளவுக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வந்துடலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச இந்த மசாலாவையும் நம்ம தனியாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். ஒரே ஒரு பட்டை சேர்த்துடலாம். ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 பிரியாணி இலை கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரே ஒரு தக்காளி, நல்ல பழமான தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே தக்காளி வந்து வதக்கி அரைச்சிருக்கோம், அதனால் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துடலாம். சீக்கிரமாக வதங்கிடும். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்ச அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு விழுதை சேர்த்துடலாம். இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஏற்கனவே வதக்குனது தான், அதனால் ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதிலே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம கழுவி வச்ச சிக்கனை சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா இந்த மசாலாவோட கலந்து விட்டுறணும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம வறுத்து பொடி பண்ண அந்த பொடியையும் சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா சிக்கனை அந்த பொடியோட நல்லா கலந்து விடணும்.
இப்போ 2 நிமிஷம் நல்லா மசாலாவெல்லாம் சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மசாலா அரைச்ச அந்த ஜாரையை கழுவி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கினப்போ சேர்த்துருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுட்டுல இப்போ இதை ஒரு 9 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். சிக்கன் வந்து நல்லா வேகணுங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, குழம்பு வந்து ஒரு 9-10 நிமிஷமாகவே நான் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். குழம்பு நல்லா கம வாசனையாக இருக்குது பாருங்கள். சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து லேசாக கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இது சாதம் மட்டுமல்ல, இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வறுத்து மசாலா அரைச்சி செய்யும்போது குழம்பு வந்து வாசனை மட்டும் இல்லை, ருசியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நான் செய்த இந்த குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.